2038ல பூமி நோக்கி ஒரு பெரிய விண்கல் வந்துட்டு இருக்குது. பூமியில மோதறதுக்கு 72% வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நாசாவே சொல்லிடுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி பத்திரிகையில, ஊடகங்கள்ல, சமூக வலைதளத்துல காட்டுத் தீயா பரவிட்டு. உண்மையா? உண்மை இல்ல. அப்படின்னா இது போலியா? போலியும் இல்ல. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சூரியன்லாம் உருவாச்சு இல்லையா? சூரியன், கோள்கள்லாம் உருவாச்சு இல்லையா? அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாயுப்பந்து இருந்தது. அந்த வாயுப்பந்தினுடைய மையப்பகுதி தான் சுருங்கி சூரியனா மாறிச்சு. மத்த பகுதியிலலாம் கோள்கள்லாம் உருவாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டி முடிச்சப்புறம் அங்க போய் பார்த்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் செங்கல்லு, பெயிண்ட் டப்பா இந்த மாரிலாம் எறஞ்சு கிடக்கும் இல்லையா? அதான் மிச்சம் மீதிலாம் கிடக்கும் இல்லையா? அதே மாரி இந்த சூரிய குடும்பம் உருவானபோது, மிச்சம் மீதி எல்லாம் வந்து விண்ல விண்கல்லா சூரியன சுத்திட்டு இருக்கு. சின்னதும் பெருசுமா. கடல்ல இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கு இல்லையா? அந்த மணலினுடைய சைஸ் அவ்வளோ குட்டியா. அதுலேருந்து சில கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய பெரிய விண்கல். இந்த மாரி பல அளவுல விண்கல். ஸோ இந்த விண்கல்லாம் வந்து சூரியன அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கும்போது, அப்பப்போ கோள்கள் மேல மோதும். தினமும் பூமி மேலயும் மோதுது. எவ்வளவு மோதுதுன்னா, தினமும் மோதுற அந்த விண்கல்லுடைய மொத்த எடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40,000 கிலோகிராம். ஆனா பெரும்பாலும் இந்த விண்கல்லினுடைய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மணல் அளவு இருக்கும், கடுகு அளவு இருக்கும், பட்டாணி அளவு இருக்கும், ஒரு கோலி குண்டு அளவு இருக்கும். அவ்வளோதான். அதனால பூமிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. பூமியில அது நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே எரிஞ்சு சாம்பலா போயிடும். ஏன் எரியும்? பூமிக்குள்ள அந்த கல் வரும்போது, பூமிக்கு மேல இருக்கிற வளிமண்டலத்தில பூந்து தானே வரணும், காத்துல. அந்த காத்துல அது வரும்போது, காத்தோட உராயும். ஸோ இப்ப கைய தேய்ச்சா வெப்பம் வருது இல்லையா? அது மாரி, அந்த காத்துல உராய்வுல வெப்பம் ஏற்பட்டு அது எரிஞ்சு போயிடும். இப்போ அதே கல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா என்ன ஆகும்னா, அந்த எரிஞ்சு போறத நம்ம கண்ணால பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரகாசமா எரியும். அதுதான் நம்ம எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். புரியுது இல்லையா? இப்போ அந்த கல்லே இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா என்ன ஆகும்னா, அந்த எரி நட்சத்திரத்தையும் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு குட்டியூண்டு பீஸ் எரியாத மிச்சம் இருக்கிற பீஸ் வந்து பூமியில விழுந்திருக்கும். விண்கல் விழுந்ததுன்னு நம்ம பத்திரிகையில படிக்கிறோம் இல்லையா? அதுதான். அத விட பெருசா இருந்தா, குறிப்பா 240 மீட்டருக்கு பெருசா கல் இருந்தா, அந்த கல் பூமியில மோதினா, பூமியில விழுந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒரு பிரளய நிகழ்வு ஏற்படும். கடல்ல விழுந்தா சுனாமி, நிலத்துல விழுந்தா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு போன்ற ஒரு நகர அளவுக்கு, ஒரு சென்னையே அழிஞ்சு போற அளவுக்கு அதனால பாதிப்பு. அந்த அளவுக்கு பிரச்சனைகள். இந்த 240 மீட்டருக்கு மேல எவ்வளவு கல் இருக்கு அப்படின்னு ஒரு தோராய மதிப்பீடு பண்ணாங்க. 240 மீட்டருக்கும் பெருசா இருக்கக்கூடிய கல்களினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000லேருந்து 40,000 இருக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. எண்ணல. நம்ம மத்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மதிப்பீடு பண்ணியிருக்கோம். இந்த மதிப்பீடு பண்ணதுல 40% எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கல்லெல்லாம் எங்க இருக்கு? அது எந்த பாதையில சுத்துது? எவ்வளவு தொலைவுல இருக்கு? எல்லாம் நமக்கு தெரியும். அது தொடர்ந்து கண்காணிச்சு வராங்க. நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எந்த ஆபத்து விளைவிக்கக்கூடிய கல்லும், விண்கல்லும் பூமியில அடுத்த 100 ஆண்டுகளுக்கு மோதவே மோதாது. ஆனா 40% தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 60%த்துல நம்ம கண்டுபிடிக்காததுல ஏதாவது ஒண்ணு தற்செயலா வந்து மோதிடலாம் இல்லையா? அத கவனத்துல வச்சு தான் சர்வதேச அளவுல ஐநாவினுடைய தலைமையில ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. IAWN அப்படின்னு பேரு. இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு வாட்ச் நெட்வொர்க். IAWN. ஸோ இந்த IAWN என்ன பண்ணும்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பல தொலைநோக்கிகளோட தொடர்பு வச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கில எங்கேயாவது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத இந்த பெரிய அளவு விண்கல் கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த தகவல வாங்கிப்பாங்க. கணக்கு போடுவாங்க. பாதை என்ன? பூமியில மோதுவதற்கு சுமார் 10% மேல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தொலைவுல இருக்கு. நம்ம அவ்வளோ தெளிவா வந்து தகவல பெற முடியாது. ஸோ 10% வந்தாலே நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநாவுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு எச்சரிக்கை அனுப்பிச்சுருவோம். அந்த எச்சரிக்கையை வைத்துக்கொண்டு ஐநாவுல இருக்கக்கூடிய அந்த அமைப்புல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன்
அதாவது வந்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய நாடுகள். ரஷ்யா, அமெரிக்கா, சைனா இந்த மாரி நாடுகள்லாம் அதுல இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அதுல வந்து உறுப்பினரா இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த நாசா என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு 2038ல ஒரு கல் பூமியை நோக்கி வருது. அது பூமியில மோதுவதற்கு வந்து 72% வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு தகவல் நம்மகிட்ட கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்? என்ன விதமான தயாரிப்புகளை செய்யணும்? தடுப்பதற்கு, விழுந்து மோதிச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய பேரிடர் மேலாண்மைக்கு என்ன செய்யணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகை பயிற்சி செஞ்சாங்க. இப்ப நம்மளே கூட பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். இப்போ தீயணைப்புக்காக வந்து ஒத்திகை பயிற்சிலாம் செய்வாங்க இல்லையா? ஒரு அலுவலகத்துல வந்து திடீர்னு ஒரு மூலையில தீ பத்திரா மாரியான ஒரு இதை ஏற்படுத்தி, பாசாங்கா ஏற்படுத்தி, உடனே அங்க இருக்கக்கூடிய அணைப்பான்கள்லாம் வச்சு எப்படி அணைக்கணும் அப்படின்லாம் காட்டுவாங்க இல்லையா? அல்லது ஒரு பெரிய பில்டிங்கா இருந்ததுன்னா, வருஷத்துல 1 நாள் வந்து அல்லது 2 வருஷத்துல 1 நாள் வந்து இதுக்கான ஒத்திகைன்னு போட்டு, தீ வந்தா மாதிரியான ஒரு வச்சுக்கிட்டு, அந்த அலார்ம் எல்லாம் அடிக்க விட்டு எல்லாரையும் வெளில வர வச்சு எங்க கூடணும் அப்படிலாம் பயிற்சி குடுப்பாங்க இல்லையா? அது மாரியான ஒரு ஒத்திகை தான். அந்த ஒத்திகையை நாசா நடத்தியது. ஒத்திகை நடத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது ஒரு கணக்கு வச்சு தானே ஒத்திகை பண்ண முடியும். அந்த கணக்குக்காக என்ன பண்ணாங்கன்னா, 2038ல மோதப்போகுதுன்னு வச்சுக்குவோம். பூமியில மோதுவதற்கான 72% இருக்குன்னு வச்சுக்குவோம். பூமியில எங்கெங்கெல்லாம் அந்த கல் வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து வச்சுக்குவோம். அப்ப என்ன பண்ணுறது? அப்படிங்கிறது தான் அந்த ஒத்திகை. அந்த ஒத்திகையில வந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, ஆ நமக்கு வெகு காலம் முன்பே நமக்கு தெரிஞ்சா, அதாவது பூமியில மோதுறதுக்கு 10, 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சா, நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த விண்கல்லை விலகி போக செய்யும். இப்போ கிரிக்கெட் பால் போடுறாங்க. நம்ம பேட்ட வச்சு லேசா தட்டினாலே பால் இன்னொரு டைரக்ஷன்ல போயிடுது இல்லையா? அது மாரி நம்ம வந்து அத வந்து விலகி போக வைக்கலாம். விலகி போக வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, பூமியிலிருந்து ஒரு விண்கலத்த வெகு வேகமாக அந்த கல் நோக்கி அனுப்பணும். அந்த கல்லுல கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான கோணத்துல அது வந்து மோதிச்சுன்னு சொன்னா, விண்கல்லினுடைய பாதையில வெகு சிறிய கோண மாற்றம் வரும். ஆங்கிள் வந்து லேசா சேஞ்ச் ஆகும். ஆனா ரொம்ப தொலைவுல இருக்கு. ஆங்கிள்ங்கிறது என்னது? பக்கத்துல சேர்ந்து இருக்கலாம். போக போக விரிஞ்சுட்டே போகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பக்கத்துல லேசா நான் பண்ணாலும், பூமி பக்கத்துல வரும்போது 2த்துக்கும் தொலைவு ரொம்ப அதிகமாயிடும் இல்லையா? அப்போ பூமியில மோதாம, பூமி பக்கத்துல அப்படியே போயிடும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். இத வந்து பரிசோதனையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு விண்கல் மேல டார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாசா மிஷன்ல ஒரு விண்கலத்த மோத செஞ்சு, அந்த விண்கல்லினுடைய பாதையில ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி காமிச்சுட்டாங்க. ஸோ பண்ண முடியும்னு தெரியும். இந்த ஒத்திகையில அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, பண்ண முடியும்னு நம்மகிட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும், நம்ம பண்ணுவோமா? நம்ம வந்து அதுக்கான அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா? ஏன்னா இது பண்ணணும்னா இதுக்கான நிதிய ஒதுக்கணும். அப்ப நிதிய ஒதுக்கணும்னா, மத்த இதுலேருந்து நிதிய எடுக்கணும். இதெல்லாம் வச்சு அந்த பரிசோதனை நடந்தது. அந்த பரிசோதனையுடைய முடிவுல அந்த நாசா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்னும் போதுமான தயாரிப்புல இல்ல. இன்னும் தயாரிப்புகள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த பரிசோதனை முடிவுல சொல்லியிருக்காங்க. இது 5வது தடவையா பரிசோதனை ஒத்திகை நடத்துறாங்க. முதல் தடவ இல்ல. இதுக்கு முன்னாடி 4 தடவ நடத்திட்டாங்க. இது 5வது தடவையா நடத்துறாங்க. ஸோ ஒவ்வொன்னுத்துலயும் படிப்படியா இன்னும் பயிற்சி ஒத்திகை மூலமாக நம்மளே தயார்படுத்தி வச்சுப்பதற்கு பயிற்சி எடுத்து முன்னாடி போறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ பூமியில வந்து 2038ல ஒரு விண்கல் வந்து மோதப்போகுது, பூமி அழியப்போகுது என்ற தகவல் எல்லாம் சரியான தகவல் அல்ல.